சிலுவையின் பாதை. மலையை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இஸ்லாமிய மக்கள் தான். கைகளை பிடித்து இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இப்பதான் வந்து எல்லா விஷயங்களையும் நான் பார்க்குறேன். தான் வந்து 7ஆம் நிலையா வந்து முஸ்லீம் படியினெல்லாம் பட்டாசு கொளுத்து கொண்டாடுறாங்க. சுற்றி வர நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழ்க்கை சூழலாக இருந்தாலும் ஜேசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இந்த இந்து இஸ்லாம் பௌத்தராக இருக்கலாம். ஆகவே மது இலக்கத்தின் செயலங்கள் ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இது வரைக்கும் கோப்ரோ யூஸ் பண்ணிட்டு வந்தோம். என்ன ப்ரோ மைக்கை கிட்ட பிடிங்க ப்ரோ. கோப்ரோ வந்து இடையில ஹீட் ஆகி அது பிரேக் ஆகிட்டு ஸோ வந்து மாற்றி எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டும். ஓகே மாதிரி இப்போ மேலே போகலாம் வாங்க. போக்கில் பார்த்து போகணும். සමහර වෙලාවට අපගේ ජීවිතයට අර්ථයක් දෙන්න තිබෙන්නේ. අපගේ වැටීමටත් ජේසුස් වහන්සේ වැටීමේ තියෙන වෙනස තමයි උන්වහන්සේ වැටිලා වැටුවේ කවුද කියලා හොයාගෙන හිටියේ නෑ. උන්වහන්සේ වැටෙන ගමන ஓகே. இங்கே நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 4வது நிலை. தாய் மரியாளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிலை 4. இது 4வது நிலை. ஆமாம். தாய் மரியாள் அந்தோனி தான் அப்பா அந்தோனியாரோ. ஓகே. ஸோ வந்து மரியா இது 4வது நிலை. அந்த 5, 6ன்னு சொல்லி நம்ம அப்படியே தாண்டி போகணும். கடந்து போயிடலாம். අපි වැටුණා කියන්න ගොඩක් අයට සතුටක් පිළිත්තියක් ඇති වෙනවා. අපගේ දුර්වලතාව ප්‍රයෝජනයට පත් කරගෙන දැන් ගොඩක් අය අපිව වටනවා. ලෙඩක් දුකක් කියලා අපි ස්වාමි කෙනෙක් කරිපාත් කෙනෙක් කරිකොලියට ගියාම එකපාරටම අපගේ දුර්වලතාව ප්‍රයෝජනයට පත් කරගෙන තමන්ගේ ජීවිතේ දවසකට යන උත්සාහ කරමින් ஓகே. இங்கே நிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 5வது நிலை. அதாவது சிலுவையை சீமோன் சுமக்கிறார். சீடர்களா 12 சீடர்கள் ஒரு ஆள். சீடர்களா தோழர்களா? சீடர்கள். அதில் ஒரு ஆள் வந்து தான் சீமோனா. அப்போ கிட்டத்தட்ட அவங்களோட சீடர்கள் எத்தனை பேர் அவரோட சேர்ந்து சிலுவை தூக்குனது? இவர் வந்து அவர் சிலுவை தூக்குறார் வந்து. ஓகே. இவர் தான் வந்து வந்தவர் வந்து இவர் வந்து சிலுவையை தூக்கி செய்யக்குள்ள போக்குள்ள வந்து இவர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த சிலுவையை வந்து தூக்கி செஞ்சு போனவர். அப்படியே போவோம் நம்ம. அடிச்சு பாருங்க இவ்வளோ தூரம் வந்து ஏறி வந்துட்டோம். வேறதே பயமா கிடையாது. அங்கால நிலையை அப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரோ. இதனால வரைக்கும் நம்ம பார்க்காத திருவோணமலையிட உள்ள பகுதி. වර්ධනය කරමින් ගමනක් යන්න අපිට ආරාධනා කරනවා. මේ සිතිවිල්ල මෙනෙහි කරමින් අපගේ ජීවිත ගැටච්ච සෑම මොහොතකදී දෙවියන්ගේ විශ්වාසය වර්ධනය කරමින් ගමනක්. இங்கே பாருங்கடா, இங்கே பாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாதுடா. இயற்கையாக இருக்கிற அதெல்லாம் தான் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரல். ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிடையாது, படியெல்லாம் வந்து கிடையாது. ක්‍රිස්තියානින්ගේ ආත්මවල සියලු දයාබර ගමේ සමාදානෙහි සත පෙන ලද්දේවා. ஆமென். 5வது நிலை மட்டும் தான் பார்த்துருக்கோம். 5வது நிலை மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்ததெல்லாம் 6, 7 அப்படி பக்கத்தில் எப்படி பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, நிறைய பேர் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க.
என்ன வெயில் ப்ரோ, எதிர்பார்க்கல. இங்கே அலர்ட்டாகும் தொப்பியை கொண்டு வந்து இது கச்சத்தீவில் நான் பட்ட அவஸ்தை எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதான் நிலைகளை பாருங்க ப்ரோ, வேற எங்கேயாச்சும் நிலைகள் இருக்கான்னு. இது நிலையா? ஆறாவதா? ஆறாவது மிஸ் பண்ணிட்டோமா? வேற எங்கேயாச்சும் இருக்குமா பாருங்க ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்துக்க சொன்னால் இது 7வது நிலை. 6வது நிலை எங்கேயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது 7வது நிலை. 2ஆம் முறை கீழே விழுகிறது தான் வந்து 7ஆம் நிலையாக வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அப்படியே நடப்போம் ப்ரோ. பத்தாவது நிலை நம்ம 7வது நிலை பார்த்து வரோம். 7வது நிலையிலிருந்து அடுத்து அங்கே 8வது நிலை. என்ன சொன்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இதை பற்றின டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஸோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிஷோ கிட்ட கேட்டாலும் கிஷோவுக்கும் நிறைய ஸ்டோரி தெரியாது. அவன் யோசிக்கிறான், சப்போஸ் வந்து தன்னோட ராங்கா சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ அப்படி சொல்லி யோசிக்கிறான். வாழ்க்கையிலே முதல் தடவை தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ தான் வந்து எல்லா விஷயங்களையும் நான் பார்க்குறேன். இந்த வருஷம் கச்சத்தீவு ஆண்டு, அதே மாதிரி இப்போ கல்வாரி மலை அப்படின்னு சொல்லி. இது வந்து 8வது நிலை. பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இதெல்லாம் நீங்கள் படிச்சு தானே ப்ரோ இருப்பீங்க? அது 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிச்சு அதை வச்சு தான் கொஞ்சமாக எனக்கு தெரியும். ஓகே, ஸோ மேலே துணிகள் தன்னுடைய தாயினாலே நெய்யப்பட்ட இந்த துணி விதிக்கப்படுகின்றது. அது வானத்தை காக்கின்ற ஆடையாக இருக்கின்ற பொழுது தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்கலாம். தெரிஞ்சவங்களை தான் தேடிக்கொண்டிருக்கணும், அவங்கள காணல. கால் பண்ணா போன் ஆன்சர். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய இந்த மறைக்கப்பட வேண்டிய எங்களுடைய உடலை நாங்கள் மற்றவர்களுடைய கவர்ச்சிக்கு உள்ளாக்குகின்றார். அது ஆலயங்களிலும் சரி, ஆலய வழிபாடு நேரங்களிலும் சரி, வாசிக்கப்படுகின்ற பொழுது, வாசக மேடையில் ஏறுகின்ற பொழுது ஆடுகளை நாங்கள் எவ்வாறு அளிக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையிலே தொங்கியிருக்கின்ற இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலிலே ஒரு ஒட்டு துணி இல்லாமல் அவர் துங்குகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. எப்படி ப்ரோ மேலே போகிறீங்க? 7ஆம் கிடக்கு. 7ஆம் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ பெரிய உயரம் இல்லை. ஏற்றம் கொஞ்சம் வெயில்ன்றதுனால களைப்படி சோறுடைய செய்து அப்படியே வெயில் நிறைய பேர். நம்மளுக்கு எப்படி என்ன அந்த அவரும் இதே மாதிரி ஒரு மலையில கஷ்டப்பட்டு சிலுவையை சுமந்து ஏறி கல்வாரி மலையை நோக்கி எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அந்த சிலுவை போறதுக்கு வழியே இல்லை ப்ரோ. மேல விட வழி இருக்கா பாருங்க ப்ரோ. ஒரு சைட்டால வந்து போகலாம் பாருங்க, மற்ற பக்கத்தால போகலாம். எப்படி வரலாம், மேல வரலாம், பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த நாட்களிலே தற்காலத்தினுடைய உறுதி காலங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பொழுது மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்து மறந்து வாழ இந்த நிலையிலே சிந்தித்தோம். ஆமென். எங்கள் பெருக்கவாயிரும் சாமி, நம்ம நிலைகளை பார்க்காம ஒரேடியா மேல்நிலைக்கு போறோமா? இந்த வழியால போய் பார்ப்போம். சிலுவையை பிரதர்ஸ் செமினேரியன்ஸ் செமினேரிக்கு செல்ல ஆசையாக இருக்கிறவர்கள் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு 11வது நிலை நோக்கி செல்வார்கள். 11வது நிலையிலிருந்து 12வது நிலை வரை அனைத்து குழுக்களும் இச்சிலுவையை சுமந்து வருவார்கள்.
ப்ரோ அவங்க கீழே இருந்து ஒவ்வொரு நிலைக்கு வந்து இருக்கிறாங்க ப்ரோ. அப்போ அந்த நிலை 11ஆவது நிலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். 11ஆவது நிலைக்கு 11ஆவது. நம்ம தான் பிந்தி வந்த கீழே இங்க மேல வந்து போய் கொண்டிருக்கோம். மொத்தமா எத்தனை 14 நிலையா? 12 சிதறும் கண்டே சிறுமை அடைந்தவரா சிறுமை இப்போ அங்க எத்தனாவது 12 நிலை? 11ஆவது நிலை. அங்கே பாருங்க, அங்கே தான் வந்து 11ஆவது நிலை அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து எல்லாரும் அப்படியே மெல்ல மெல்ல மேலே ஏறி கொண்டு வராங்க. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். 3 ஆணிகளுக்குள் புனித உடல் பதியப்படுகிறது. சம்மட்டிகளின் ஒலி எதிரொலியாக கோல்கொதாவையே அதிர வைக்கிறது. ஆணிகள் கை கால்களை துளைத்துக் கொண்டு சிலுவையிலே இறங்குகின்றன. அவை அவரின் இரு கைகளையும் பாதங்கள். யூதர்கள் சிலுவையில் அறைந்தது ஒரே ஒரு முறைதான். ஆனால் நாமோ அவரை தினம் தினம் அறைந்து கொண்டே இருக்கிறோம். கல்வாரி பலியை நமக்கு இன்று ஒப்புக் கொடுக்கின்ற குருத்துவம் என்பது திரு அவைக்கு அளிக்கப்பட்ட கொடை என்பதை இந்த 11ஆம் நிலையில் நாம் தியானிப்போம். ஒரு தாய் குருவான தன் மகனுக்கு இவ்வாறு கடிதம் எழுதுகிறாள். நீ திரு அவையை என்னும் தாய்க்கு மகனாகிவிட்டாய். இயேசுவினுடைய உடலை நீ ஒவ்வொரு நாளும் தொட்டு பார்ப்பதால் உன் கைகளை பரிசுத்தப்படுத்துகிறாய். திருப்பீடத்தில் இயேசுவின் மறைபொருளான உடலையும் இரத்தத்தையும் நீ கையில் ஏந்துகிறாய். அதில் விசேஷமாக தேவ அழைத்தல் பெருக வேண்டும் என்று இந்த ஆழமான சிந்தனையோடு இயேசுவின் மரணத்தை தியானிக்க இருக்கிற நாம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் விருப்பம் அல்ல, உங்களுடைய சித்தமாகட்டும். යානෙනි ඔබ කැමති නම් කුසලානිය இயேசு அதை சுமந்தார். சிலுவையின் பாரம் மட்டுமல்ல, மனுக்குலத்துக்காக மனித ரட்சிப்புக்காக அவருடைய ஆன்ம பாரமும் அதைவிட அதிகமாய் இருந்தது. இந்த பாதையிலே தியானித்து தியானித்து நடந்து வந்தோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கு சிலுவை கடினம்தான், ஆனாலும் அதை இயேசு இலகுவாக்கினார். இதா கனெக்டிங் ಈ ಪರಪುರುಷೆಯ ಉನ್ನಾಂಸೆ ತಿಳಿಯತ್ತ. இந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்கின்ற பிள்ளைகளாகி உங்களுக்கு பாரமான சிலுவையை
இயேசு இலகுவாக்கினார். இந்த சிலுவையின் பாதை என்னுடைய பாரம். அவர் சுமந்தது நான் தியானிக்க அல்ல, என் பாரத்தை அவர் சிலுவை அதை இலகுவாக்குகிறது. வாழ்வின் பாரங்கள், துன்பங்கள், வேதனைகள் கடினம் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த இடம் அங்கே இருக்குது. எங்கள்கிட்ட பைக் பார்க் பண்ண இடமும் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே தூரத்தை பாருங்கள். எல்லாரையும் ஏற்று அரவணைத்து ஒருங்கிணைந்த ஒன்றிப்பு வாழ்க்கை, இதைத்தான் இயேசு சிலுவையில் தந்தார். எல்லாம் நிறைவேறிற்று. அதாவது பிதாவினுடைய விருப்பம் இரட்சணியும் இயேசு வழியாய் நிறைவேறிற்று. அதைத்தான் இயேசு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அழகான சின்ன சின்ன இந்த 12 நிலைகளிலும் மறையுரைகளை கேட்டு கேட்டு நடந்து வந்த இந்த இடத்திலே ஒரு சின்ன சிந்தனையை மனதில் பாரம், அந்த இயேசு அதை சிலுவையில் இலகுவாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பயணிப்போம். இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை, பொறுப்பு. சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. இதுதான் 12வது நிலை, சிலுவையில் உயிர் விடுகிறார் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 நிலைகள் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் நிலை. இதுக்கு தான் எல்லாருமே இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க இங்கே. அண்ட் இடையில் இருக்கக்கூடிய நிலைகளை எங்களால் காண்பிக்க முடியாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடாக இருந்தாங்க. ஒவ்வொரு நிலைகள் தாண்டி வரும்போது நாங்கள் 8வது நிலையோட எங்களால் வரையலாம் போயிட்டுது. ஸோ அங்கே 9, 10, 11 சொல்லி எல்லாம் இடைக்குள்ள தான் நடக்குது. அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்மாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். சீடு பலத்து திவ்யன் வான்சேப்பட்ட கருணா, ஆகவே உமது இரக்கத்தின் செயலங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் திருமானமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மிடம் அடைக்கலம் காணிக்கையா? ஸோ இது காணிக்கை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துணியில் கொண்டு வாங்கன்னா அந்த வடி மாதிரி ஒரு துணி வடி கட்டின மாதிரி. ஸோ அதில் அந்த காணிக்கை போடுவாங்க. பழமையாக சைவ ஆலயங்களாக இருக்கட்டும், பௌத்த ஆலயங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஆலயங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே காணிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது நடக்கும். நிறைவேறினா கொடுப்பாங்க. அதாவது வேண்டலில் வச்சு நிறைவேறினால் கொடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
நாங்கள் சொல்லியிருந்தது தானே காணிக்கை அப்படி சொல்லி ஒரு தேவாலயங்கள்லேயே வந்து காணிக்கை வந்து இப்படி தான் வேண்டுவாங்க, அந்த துணியால் இப்படி கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த காணிக்கை வந்து வேண்டிக் கொள்வாங்க. இதை வந்து சொல்லுவாங்க வந்து தேவ நற்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட மதத்தில் இப்போ நம்மக்கிட்ட கிசோ கூட சொல்லியிருந்தான், எங்ககிட்ட வந்து பல வாட்டி சொல்லியிருக்கான் தேவ நற்கருணையை வந்து தேவாலயத்தில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியார் என்னை வளர்த்து ப்ரோ தேவ நற்கருணை வேண்டலையா? எடுத்துட்டீங்களா? அது என்னது? அப்பமும் பைனும் பைனில் தொட்டு அப்பம் அப்பம் மட்டுமா? பைன் இல்லை. இப்போ இவ்வளோ பேருக்கு மட்டும் கொடுக்கணுமே ப்ரோ வந்து என்ன வளரும் கொடுப்பாங்க அவங்களுக்கு, இவங்க போய் கிட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு மாதிரி இருக்கிறாங்க, கணக்கு பேர் தண்ணிக்கிறாங்க வந்து ஒரு ஆக்களுக்கு போய் பிரிஞ்சு வச்சு கொண்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, இங்கே வரணும் வந்து. அப்படியா? இதுக்கு முதல் வரல வந்து இதுதான் முதல் தடவை. இது என்ன மலைன்னு சொல்லுவாங்க? கல்வாரி. கல்வாரி கல்வாரி. இலங்கையில் எத்தனை கல்வாரி மலைகள் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? அந்த பூஜைகள் பண்ணுறது தெரியாது. இப்போ அதுக்கு என்று சொல்லி திருக்கோயிலில் வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது. எங்கன்னு சொன்னாலும் வந்து தாண்டியடி குரூப்பில் ஓட்டுவாங்க. திருக்கோயில் தாண்டியடியிலும் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது. மற்றது சிங்கள ஏரியாவில் 2 இடத்துல இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது முதல் நிலையை வந்து பார்த்து வந்திருந்தது தானே அந்த தோட்டம். ஸோ வந்து அது அங்கே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ கேப். இப்போ வந்து நம்ம இந்த தூரத்தில் நிற்கிறோம். அது வந்து இருக்குது, அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பட்டாசு கொளுத்துவாங்க பாருங்கள். ரம்லானுக்கு பட்டாசு கொளுத்துறாங்க. ஸோ அங்கே ரம்லானுக்கு பட்டாசு கொளுத்துறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே கிறிஸ்தவர்களால் சிலுவையில் அறையப்பட்டதை நினைத்து இன்றைக்கி இந்த ஒரு பூஜை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மெழுகு கொளுத்துவாங்க. இந்த மெழுகு கொளுத்துற சிஸ்டம் வந்து எல்லா சர்ச்சிலையும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகமாக வந்து பெரிய மெழுகுலாம் வந்து கொளுத்துவாங்க எங்கேங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், மடுமாதாவில். அதே மாதிரி கச்சத்தீவில் வந்து இதே மாதிரி நடந்தது வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். அண்ட் இதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் மாதிரி. இப்போ நம்ம சைவாலயங்களில் எப்படி நெய் விளக்கெல்லாம் கொளுத்துவோமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து இவங்க மெழுகு கொளுத்துவாங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். என்ன சொன்னால் எங்களுக்கு இதுதான் முதல் முறை. நான் வந்து எனக்கு வந்து நேற்று மட்டக்களப்பில் வந்து யோசபாங்கலன்னு ஒரு இருக்கிறார். அவர்கிட்ட சிஸ்டர் சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஓகே, இப்போ இது வந்து வருஷம் பண்ணுறீங்க. இந்த வருஷம் இந்த புனித ரமலான் நாள் அன்னைக்கு வந்து இந்த டேட் வந்திருக்கு. ஸோ இந்த டேட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நீங்கள்?
வழக்கமாக அதுக்கென்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கில் வழக்கமாக எங்களோட மறை மாவட்டத்தில் இருக்கிற தபசு கால நிகழ்வுகளில் குறிப்பிட்டு நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ஒதுக்கிடுவோம். அதாவது எங்களோட வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. அப்போ அதுக்கு முன்னே ஞாயிறாக இருக்கும். கடைசி 4வது வாரமாக இது செலக்ட் பண்ணலாம். இந்த இடம் ஒரு சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு சூழலாக இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு நிறைய இருக்கிறது. கிட்டத்தட்ட பழைய அருட்தந்தை ஜோசப் மேரி அவருடைய காலங்களிலே தான் இது ஆரம்பிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பங்கு தந்தையர்களும் இந்த இடத்தை வளர்ப்பதற்கு பலவாறு முற்பட்டு அதை ஒத்துழைப்பு இருக்கிறார்கள். குறிப்பாக ஃபாதர் ஜார்ஜ் திசாநாயக்கட காலத்தில் கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கு இப்போ இருக்கிற பங்கு தந்தை அருட்தந்தை தேவசீலன் இன்னும் அதிகமாக மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்தி இந்த வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். எனவே இங்கு எங்களுடைய மறைமாவட்ட எல்லா பங்குகளிலிருந்தும் குருக்கள் அவருடைய பங்கு மக்களையும் கொண்டு வந்திருப்பார்கள். அதே வேளையில் வேறு மறை மாவட்டங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைய மட்டக்களப்பிலிருந்து கூட வந்திருக்கிறாங்க. இது தவிர எதிர்காலத்தில் இன்னும் இது வெளி மறை மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் சிங்கள மக்களும் இங்கே வந்து ஜெபிக்கக்கூடிய சில வாய்ப்புகளை நாங்கள் இதன் வழியாக ஏற்படுத்தவும் இருக்கிறோம். கண்டிப்பாக. அப்போ யோசப் மெரின் ஐயா அவர் அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுருந்தா சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ இன்னலுக்கு மத்தியில் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இலங்கையில் கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள்ல இந்த கல்வாரி நிகழ்வை வந்து ஒட்டி இந்த நிகழ்வு வந்து பண்ணுறீங்க? குறிப்பாக இது வந்து எங்களுடைய மறை மாவட்டம். அதே போல் ஒவ்வொரு மறை மாவட்டங்களையும் பல இடங்கள் இருக்குது. மன்னார் மறை மாவட்டத்தில் எடுத்தால் வவுனியா ஒரு இடம் இருக்கிறது, பிரஹினிதுமை இருக்கிறது, திருக்கோயில் தாண்டியடி இருக்கிறது. மக்களுடைய வசதிக்கேற்ப இந்த தபசு காலங்களில் அவருடைய திரு யாத்திரைகளை மேற்கொள்வார்கள். அவருடைய ஒருத்தல் ஜபம் தப முயற்சிகளை வெளிப்படுத்துவதற்கு. எனவே இது எங்களுடைய மறை மாவட்டத்தில் இப்போது வளர்ந்து வருகிற ஒரு 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 கல்வாரி ஸ்தலம் என்று சொல்லலாம். உண்மையில இந்த ஒரு நிகழ்வின் மூலம் ஜேசஸ் வெளியில் சொல்ல வார்த்தை என்ன? உண்மையாகவே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி தபசு காலம் கிறிஸ்தவர்களாய் எங்களுக்கு இன்றைக்கு நிறைய குருக்கள் மறையுரையில் சொன்னது போல் இது ரெண்டு விஷயம். இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவை எல்லா மக்களுக்கும் இரட்சணியத்தை மீட்பை கொடுத்திருக்கிறது. இதையும் தாண்டி எல்லாருக்கும் ஒரு வலிமை தைரியத்தை கொடுக்கிறது. எப்படி வாழ்வை அணுக வேண்டும், வாழ்வை சந்திக்க வேண்டும், கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று. எனவே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்து இஸ்லாம் பௌத்தராக இருக்கலாம், இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வருகிற பொழுது எப்படி ஒரு இயேசுனுடைய போதனை அவர்களுக்கும் ஒரு உதவியாகத்தான் இருக்கும். எனவே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு அது மிகவும் முக்கியம். குறிப்பாக தபசு காலத்திலே நாங்கள் மேற்கொள்கிற ஒருத்தல்கள் ஜெப தபங்கள் வழியாக குறிப்பிட்ட இந்த நாள், இந்த யாத்திரை, இந்த திருச்சிலுவை பாதை என்பது பல சிந்தனைகள் வழியாக எங்களுடைய ஆன்மாவை தூண்டி நாங்கள் இன்னும் புனிதமடைய, வலிமையிட, விசுவாசம் ஆழப்பட இது துணையாக இருக்கிறது. 14 நிலைகள் இருக்குது இல்லையா? 14 நிலைகளையும் கொஞ்சம் சோட்டா சொல்றீங்களா? இல்லை, 14 நிலைகள் கூட இப்போ நீங்கள் அந்த திருச்சிலுவை அந்த தியானங்களில் பார்த்துருப்பீங்க. எப்படி ஆண்டவருடைய அந்த முதல் அவரை தீர்ப்பிடுகிற நேரம் தொடங்கி 12வது நிலை முக்கியமானது ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது. அதன் பின்பு 13, 14 ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எப்படி ஆண்டவரை அன்னை மரியாளுடைய மடியிலே துரைக்கிறார்கள், அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த நிலைகள் இதில் ஆண்டவர் 3 இடங்களிலே தவறி இடறி விழுகிறார். சிலுவையின் பாரத்திலே 3 விதமான மனிதர்களை சந்திக்கிறார், 3 விதமாக அவமானப்படுகிறார். இதை இந்த 12 ஸ்தலங்களிலும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய பேர் வேண்டுதல்களும் வைப்பாங்க. வேண்டுதல் நிறைவேறி அப்படி குறிப்பாக இந்த இடங்களிலே இப்பொழுது இப்போ தபசு காலத்தில் மட்டும்தான் அநேகமாக இந்த இடம் பிரபல்யமாக இருக்கிறது. எனவே சாதாரணமாக திருத்தலங்களுக்கு போவார்கள். இன்றைக்கும் பல பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் நிச்சயமாக முன்வைத்திருப்பார்கள். நிறைய விஷயங்களை தெரியாத பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்க்காத சில விஷயங்களையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில், அந்த காலத்துக்கு முன்னதே வந்து இருந்த ஒரு எண்ணெய் கிடங்கு, அது இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சாதாரணமான நேரங்களில் பார்க்க முடியாது, பட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியும். பட் இந்த இடங்கள் வந்து ட்ரோன் எதுவுமே வந்து ப்ளே பண்ண முடியாது. காரணம் இங்கே வந்து நேவியோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட லைசன்ஸும் கிடைக்காது. அப்படியான இடங்கள் வந்துட்டு நம்ம வந்து ட்ரோனெல்லாம் பறக்க விடவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழியால் வந்து ஒரு ரோடுன்னு போதும், அந்த வழியால் தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து நார்த்துக்கு போகிறோன்னு சொன்னால் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து அந்த வழியால் தான் போவோம். அதால் போய் தானே வந்து போகிறது அப்படியே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாமே முடிஞ்சுது. அதாவது இங்கே வந்து இப்படியான பூஜைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பூஜை பண்ண நாள், அதாவது ஜேசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இந்த பூஜையை வந்து பண்ணுற இன்னைய நாளில் தான் வந்து இஸ்லாமிய உறவுகளோட ரமலான் பண்டிகை கூட. ஸோ ஒரே நாளில் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது நிலை வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். அந்த திரு ஆடைகளை
கலைக்கிறார்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே 11வது நிலை அப்படி சொல்லி ஒவ்வொரு நிலைகள் வந்து இருக்குது. சாதாரணமான நாட்களில் வரையிலுமான்னு சொல்லி தெரியாது, ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் வரலாம். ஏன்னா எல்லா மாநிலத்திலிருந்து கணக்கு பேர் வராங்க. நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களவர்கள் தமிழர்கள் சொல்லி 2 பேருக்கு வந்து அதிகமானவங்க வந்து வந்திருந்தாங்க. சிங்களவர்கள் தான் கொஞ்சம் கூடு. சிங்களவர்கள் தான் வந்து கச்சத்தீவுலையும் வந்து இப்படி தான். ஆனால் கச்சத்தீவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதில் இந்திய தமிழாக்கள் தான் வந்து கூட, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க கூட. 2வது இலங்கை தமிழர்கள், 3வது இலங்கையிலேருந்து வந்த சிங்கள மக்கள். அதுக்கு போகிறது நமக்கு சான்ஸ் கிடைக்கலாம். ஆனால் இதுக்கு வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே பாருங்க, வரும்போது ஏறினதை விட இறங்கும் போது தான் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. கதை முடிஞ்சிடும். நீங்கள் தான் ப்ரோ பார்த்துறீங்க. நாங்கள் பல மலை வந்து ஏறி இறங்கியாச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மிஞ்சி மிஞ்சி போனால் தாந்தா மலை ஏறி இருப்பீங்க. கதிர நீங்கள் வந்துடுங்கண்ணா. சொன்னால் வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்களாம் வந்து இங்கே வந்து ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து முடியாத காரியம். சொன்னால் இது ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. நான் போகும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வழியால் தான் நம்ம ஏறி இறங்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து யாருக்காச்சும் பிளான் இருந்துச்சு அப்படி சொன்னால் நான் சொன்னதை வந்து மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்க. சொன்னால் வயசானவங்களோ இல்லைன்னு சொன்னால் வந்து உடம்புக்கு முடியாதவங்களோ மேலே வரையலாது, ஆனால் கீழே வந்து நிற்கலாம். இல்லைனா யாராச்சும் ஒருத்தவங்களோட உதவியோடு வந்து நீங்கள் மேலே வர முடியும். அப்படி ஒன்று பண்ணலாம். நிறைய பேர் வந்து அப்படியே போலியில் நிற்பாங்க. எதுக்காக அந்த போலி எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பனிஸ் ட்ரிங்க், அதாவது எப்படி சொல்கிற, டீ இல்லைன்னு சொன்னால் ஜூஸ் அப்படி எதுவுமே வந்து கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி தான் இவ்வளோ வந்து போலியில் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பயங்கர தாகமாக இருக்கும், ப்ரோவுக்கும் சேர்த்து. ஆனால் இந்த லைனில் இருந்தெல்லாம் குடிக்கிறதுக்கு நிறைய டைம் வரும். நாங்கள் ஒரு கடையில் போய் வந்து வேண்டி குடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. அப்படியே பயங்கர தாகமாக இருந்துச்சு. போய் தண்ணி குடிப்போன்ட்டு இருந்தால் அதுக்கடையால் யூஸ் கொடுத்தாங்க. யூஸ் குடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றாரு. இந்த இடத்துல வந்து முஸ்லீம் படிநிலையில் வந்து பட்டாசு கொளுத்து கொண்டாடுறாங்க. எப்படி நம்ம தைப்பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கலெல்லாம் வந்து எப்படி கொளுத்தி கொண்டாடுவோமோ அதே மாதிரி அவங்க வந்து முபாரக்கை வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடுறாங்க. இந்த ரம்ஜான் பண்டிகை வந்து அங்கே பாருங்க. சத்தத்தை பாருங்க. ஏப்பா ஏலாது பேருத்து விறுவிறுத்து உயரம் கஷ்டம் பண்ணுறதை தாண்டி மலை ஏறுறது அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஓரளவு குறுகிய இடம் தான் வந்து கொஞ்சம் கடுமோடாக இருக்கும். வெயில் தான் வந்து நிறைய பேர் வந்து சோறுடைய வைக்குது. ஏன்னா ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. முதலாக வந்து ஒரு கல்வாரி நிகழ்வு, ஒரு கல்வாரி பூஜையை வந்து இன்றைக்கி நேரடியாக வந்து பார்த்துருக்கீங்க. ஒரு வருஷம் இது வரைக்கும் பார்க்காது. 26 வயசு. ஏன்னா 26 வயசுக்கு வந்து நீங்களே வந்து இன்னும் பார்க்கல. இப்போ பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குது? இது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கு எனக்கு. எனக்கு எங்களோட பங்குல வந்து அங்கே தேத்தாத்து பங்குலாம் நாங்கள் போய் இது செஞ்சுக்கோம். ஆனால் 12 ஸ்தலம் அதில் வச்சிருப்பாங்க வந்து. இப்போ ஜேசு வந்து சிலுவை மரணத்துக்கு வந்து செய்து மறிக்கிறதுக்கு முதல் அந்த 12 ஸ்தலங்கள் ஒரு நிலையில் ஒரு என்ன அந்தந்த நிலையில் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ அந்த சிலுவையை வந்து தூக்கி கொண்டு போய் அந்த நிலை அவ்வளோத்தையும் வந்து அதை பார்த்துருக்கீங்க வந்து. ஸோ ஓகே. ஸோ கனகாலத்துக்கு பிறகு இன்னைக்கு உங்கள்கிட்ட பாஸ்டரையும் பார்த்துட்டேன். ஃபாதர் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாதரை கண்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 15 வருஷத்துக்கு பிறகு தான் ஃபாதர் பார்க்குறேன். அவரும் மதிக்கலை. என்ன யாருக்கு சாடியா ஞாபகம் வந்துட்டு. ஓகே ஓகே ஓகே. உண்மையில் நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பீங்க. உங்களோட கிறிஸ்தவம் தான். அண்ட் இன்றைக்கி வந்து ரமலான் நாள் வேறு. ஸோ மேபி இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி வருமோ சொல்லி எனக்கே தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு எடிட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. சப்போஸ் இன்றைக்கி வந்தாலும் வரலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்தாலும் வரலாம். ஒரே நாள் இன்றைக்கி ரமலான். அதாவது இந்த திருகோணமலையில் சிறப்பாக வந்து முஸ்லீம் மக்கள் வந்து ரமலான் பண்டிகை கொண்டாடுறாங்க. மறுபக்கம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுஸை வந்து சிலுவையில் அறையிற இந்த ஒரு பூஜை வந்து பண்ணுறாங்க ஒரே நாளில். ஆனால் இந்த பூஜை பண்ணுற இந்த மலை, இந்த சிலுவை மலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இங்கே கல்வாரி மலை இந்த பூஜை பண்ணுறது வந்து சிலுவை மலைன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு நாச்சிக்குடா. என்ன இது? ஆமாம், நாச்சிக்குடா பகுதி. அதாவது
சீனக்குடாக்கும் முன்னுக்கே வந்து இருக்குது இந்த நாச்சிக்குடா. ஸோ இந்த நாச்சிக்குடா இந்த மலையை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இஸ்லாமிய மக்கள் தான். பட் அவங்களோட சப்போர்ட்டிவ்ல தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் அந்த காலத்துலேருந்து எப்போ இதை ஆரம்பித்தாங்களோ அப்போதுலேருந்து 2 பேர் எல்லாரும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா வந்து பழகித்தான் வந்து இதை பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் அந்தளவுக்கு ஆதரவு பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இதை பண்ணாங்க. இப்போ கூட வந்து அந்த பக்கம் வந்து நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த பசங்க எல்லாருமே வந்து பட்டாசு கொளுத்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்னு சொல்லுவோம். ஓகே பாய்.